ஸோ அந்த ஒரு மூத்த சகோதரி கூட அதான் சொல்லியிருந்தாங்க, நெக்ஸ்ட் இயர்லாம் சென்டர் போக முடியுமா, மதுபன் போக முடியுமானே தெரியாதான், அந்த மாதிரி ஒரு பேரழிவு ஸ்டார்ட் ஆகிடுமா நெக்ஸ்ட் இயர்லாம். ஸோ அதனால் வந்து யார் யார் எந்த பட்டியோ மதுபனோ எல்லோரும் வந்து டக்கு டக்குன்னு போயிருங்க. ஏன்னா நம்ம அடுத்த வருஷத்துலேருந்து உலகத்தின் அழிவு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? இது வந்து நாஸ்ட்ராடமஸ் சொல்லியிருக்காரு, பாபா வாங்க எல்லாருமே ஆக்சுவலாக அதான் சொல்கிறாங்க. இப்போது ஒரு அழிவு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் சென்டர் கூட ஆக்சுவலாக போக முடியாது. கொரோனா டைமில் அப்படி தானே 2 வருஷம் சென்டர் யாராலையுமே போக முடியல. ஸோ அந்த மாதிரி வந்து சீக்கிரமாக நம்ம கிளம்பணும். அதுக்குள்ளே நம்ம வந்து இப்போது கோயிலுக்கு நம்ம ஏன் போகிறோம், அந்த மாதிரி நம்ம வந்து சென்டருக்கு போகும்போது நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதனால தான் பாபா அது ஒரு ஸ்ரீமத்தே இருக்குது, புரியுதுங்களா? ஸோ இப்போது நெக்ஸ்ட் இயரில் வந்து பயங்கரமான அழிவு இருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடியாது, புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், பங்களாதேஷ் வந்துடுச்சு, இப்போ ஒரு 10 நாடு பிடிச்சிட்டாங்க. அடுத்து ஆன் தி வேல இருக்குது இந்தியா. அது எப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்றது 10/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது உங்களது அனைத்து ஆசைகளும் பூர்த்தி ஆகின்றன. வயிறு நிரம்பி விடுகிறது. பாபா உங்களை திருப்தியான ஆத்மாவாக ஆக்குவதற்காக வந்துள்ளார். சரிங்களா? பாபாவோட வீட்டுக்கு போகும்போது, பாபாவோட முரளி கேட்கும்போது, யோகா பண்ணும்போது நமக்கு ஒரு சில சின்ன சின்ன ஆசைகள் கூட இருக்கும். நம்ம விகாரங்களோட ஆசை அது கூட முடிஞ்சிருது, அது கூட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பாபா நம்மளை மாற்றிடுறாரு. நம்ம ஃபுல்லாக பாபாவுக்கு வந்து சரண்டர் ஆகிடணும். அதாவது எந்த ஆசையுமே இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு பாபா மட்டும்தான், பாபா சென்டரு, பாபா வீடு, பாபாவோட ஞானம், யோகா. ஸோ இதுலேயே நம்மளோட லைஃப் வந்து முடிஞ்சிடணும். வேறு எந்த மாயையோட ஆசைகளுமே இல்லைன்னா ஆத்மா வந்து என்ன ஆகிடும், திருப்தி ஆகிடும். ஸோ ஆத்மா திருப்தி ஆகிடுச்சு அப்படின்னா ஈஸியாக நம்மளால் யோகா பண்ண முடியும். அந்த ஒரு நம்ம அப்படி உட்காந்தா போதும், கனெக்ஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். மனசா சேவை பண்ண முடியும். நம்மளால் நிறைய கர்மனா சேவை கூட பண்ண முடியும். அந்த எந்த ஒரு ஆசையுமே இல்லாத ஒரு ஆத்மாவால் தான் திருப்தியாக இருக்க முடியும். ஏன்னா நம்ம அந்த ஆசையை நானும் தான் நான் பாபாட்ட போகிறேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது நடக்கவே நடக்காது. அது நம்ம ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். அதுக்கு பெஸ்ட்டு நம்ம அந்த ஆசையை பாபா கிட்ட கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாபாவோட லைஃப்பில் அதை விட பல மடங்கு பாபா நமக்கு கொடுப்பாரு. கேள்வி: இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் பக்தி செய்வதில்லை, ஆனாலும் அவசியம் பக்தர்களாக உள்ளீர்கள். எப்படி? எதுவரை தேக அபிமானம் உள்ளதோ அதுவரை பக்தர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஞானி ஆவதற்காக படித்து கொண்டிருக்கிறீர்கள். எப்போது பரீட்சையில் தேர்ச்சி அடைந்து கர்மாத்தீத் நிலை அடைகிறீர்களோ அப்பொழுது சம்பூர்ண முழுமையான ஞானி என்று சொல்லலாம். பிறகு படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இன்னமும் பாபா குழந்தைங்க வந்து பாடி கான்ஷியஸ்லேயே இருந்துட்டு, ஸோ எல்லாமே வந்து ஒரு ஆத்மா அப்படிங்கிற அந்த உணர்வே இல்லாமல் இருக்கும் பொழுது குழந்தைங்க வந்து பாபா கிட்ட பக்தி பண்ணுறதா பாபா சொல்கிறாரு. ஓம் சாந்தி. பக்தர் மற்றும் பகவான் 2 பொருட்கள் உள்ளன அல்லவா? குழந்தைகள் மற்றும் தந்தை. பக்தர்கள் அநேகம் பேர், பகவான் ஒருவர்தான். குழந்தைகளாகிய உங்களுக்கு மிக சகஜமான விஷயமாக உள்ளது. ஆத்மாக்கள் சரீரத்தின் மூலமாக பக்தி செய்கின்றன. ஏன்? பகவானாகிய தந்தையை சந்திப்பதற்காக. நீங்கள் பக்தர்கள் இப்பொழுது நாடகத்தை புரிந்து கொண்டு விட்டீர்கள். எப்பொழுது முழு ஞானி ஆகிறீர்களோ அப்பொழுது இங்கு இருக்க மாட்டீர்கள். பள்ளியில் படிக்கிறார்கள், பரீட்சையில் தேர்ச்சி அடைந்து பிறகு அடுத்த வகுப்பிற்கு செல்வார்கள். இப்பொழுது உங்களுக்கு பகவான் கற்பிக்கின்றார். ஸோ அந்த ஒரு மூத்த சகோதரி கூட அதான் சொல்லியிருந்தாங்க, நெக்ஸ்ட் இயர்லாம் சென்டர் போக முடியுமா, மதுபன் போக முடியுமானே தெரியாதான், அந்த மாதிரி ஒரு பேரழிவு ஸ்டார்ட் ஆகிடுமா நெக்ஸ்ட் இயர்லாம். ஸோ அதனால் வந்து யார் யார் எந்த பட்டியோ மதுபனோ எல்லோரும் வந்து டக்கு டக்குன்னு போயிருங்க. ஏன்னா நம்ம அடுத்த வருஷத்துலேருந்து உலகத்தின் அழிவு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? இது வந்து நாஸ்ட்ராடமஸ் சொல்லியிருக்காரு, பாபா வாங்க எல்லாருமே ஆக்சுவலாக அதான் சொல்கிறாங்க. இப்போது ஒரு அழிவு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் சென்டர் கூட ஆக்சுவலாக போக முடியாது. கொரோனா டைமில் அப்படி தானே 2 வருஷம் சென்டர் யாராலையுமே போக முடியல. ஸோ அந்த மாதிரி வந்து சீக்கிரமாக நம்ம கிளம்பணும். அதுக்குள்ளே நம்ம வந்து இப்போது கோயிலுக்கு நம்ம ஏன் போகிறோம்,
அந்த மாதிரி நம்ம வந்து சென்டருக்கு போகும்போது நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதனால தான் பாபா அது ஒரு ஸ்ரீமத்தே இருக்குது, புரியுதுங்களா? ஸோ இப்போது நெக்ஸ்ட் இயரில் வந்து பயங்கரமான அழிவு இருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் அது அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடியாது, புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், பங்களாதேஷ் வந்துடுச்சு. இப்போ ஒரு 10 நாடு பிடிச்சிட்டாங்க. அடுத்து ஆன் தி வேல இருக்குது இந்தியா. அது எப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்றது, அதுக்குள்ளே நம்ம யோகா பண்ணி நம்ம அதுக்கு தான் நேச்சரில் சக்காஷ்லாம் இன்றைக்கி நம்ம 45 மினிட்ஸ் கொடுக்கலாம், ஓகேங்களா? இயற்கைக்கு நம்ம பாபாவோட நினைவுலேருந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கொடுக்கும் பொழுது நம்மளை வந்து இயற்கை வந்து கடைசி டைமில் காப்பாற்றும். பாபா சொல்கிறார் பாருங்கள், பக்தர்கள் பகவான் கற்பித்து கொண்டிருக்கிறார். ஸோ நீங்கள் வந்து பரீட்சையில் தேர்ச்சி அடைந்த பிறகு இங்கே இருக்க மாட்டீங்க அப்படின்னு இப்போது உங்களுக்கு பகவான் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. பிறகு அடுத்த வகுப்பிற்கு செல்வார்கள். நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா பாபாவோட டெஸ்ட் பேப்பர் ஒரே மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக பாபா வைப்பார். இப்பொழுது ஆனால் ஒரு டைமில் உங்களுக்கு டெஸ்ட்டு ஆக்சுவலாக வராது, சரிங்களாப்பா? ஃபஸ்ட்டு ரொம்ப டெஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு நிம்மதியே இல்லாத மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் நாளைக்கு தான், அப்புறம் ஒரு நடுவில் கொஞ்சம் பாபா கேப் கொடுப்பார். அந்த கேப் எதுக்கெல்லாம் அடுத்த டெஸ்ட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டீங்க, உங்களுக்கு கொஞ்சம் சக்தி வந்துடுச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் நமக்குள்ளே இருக்கிற விகாரத்தை வந்து என்ன பண்ணணும், சிவபாபாவுக்கு வந்து நம்ம கொடுத்துடணும். அதான் வந்து பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு தெரியும் நாம் ஆத்மாக்கள் பக்தி செய்து கொண்டிருந்தோம். இப்பொழுது பக்தியிலிருந்து விடுபட்டு ஞானத்திற்கு எப்படி செல்வது, இதை தந்தை கற்றுக் கொடுக்கின்றார். இப்பொழுது பக்தி செய்வதில்லை, ஆனால் தேக அபிமானத்தில் வருகிறீர்கள் அல்லவா? இதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அந்த பக்தர்கள் பகவானையே தெரிந்து கொள்ளவில்லையா என்று எங்களுக்கு தெரியாது என்று தாங்களே கூறிக்கொள்கிறார்கள். யார் முதல் நம்பர் பக்தரோ அவரிடமே தந்தை கேட்கிறார், நீங்கள் எந்த பகவானுடைய பக்தராக இருந்தீர்கள், அது உங்களுக்கு தெரியும். உண்மையில் பகவானும் ஒருவராகத்தான் இருக்க வேண்டும். இங்கோ அநேக பகவான்கள் ஆகிவிட்டனர், தன்னை பகவான் என்று சொல்கின்றனர். இதற்கு தான் அஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது. பக்தியில் இருட்டாக உள்ளது, இருட்டாக உள்ளது. பாபா பார்த்தீங்களா எப்படி பேசுகிறாருன்னு? அதாவது ஓகே, இருட்டாக ரொம்ப இருக்கான், அதுதான் பக்தி மார்க்கம். பக்தர்கள் பாடுகின்றனர், ஞானமையை சத்குரு வழங்கினார், அஞ்ஞான இருள் நீங்கியது என்று. ஞானமையை குருமார்கள் கொடுக்க முடியாது, குருவோ அநேகம் உள்ளனர். குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், பக்தியில் என்னவெல்லாம் செய்தோம், யாரை நினைவு செய்தோம், யாரை பூஜித்தோம் என்று. அந்த பக்தியின் இருள் இப்பொழுது உங்களிடமிருந்து நீங்கிவிட்டது. ஏனெனில் தந்தை தெரிந்து கொண்டீர்கள், தந்தையும் அறிமுகம் கொடுக்கிறார். மிக இனிமையான குழந்தைகளை, நீங்கள் ஆத்மாக்கள் இந்த சரீரத்துடன் நடிப்பை நடிக்கிறீர்கள். உங்களுடையது எல்லையற்ற ஞானம், எல்லையற்ற நடிப்பை நடித்து கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லைக்குட்பட்டதில் இருந்து விலகி இப்பொழுது எல்லையற்றதற்கு சென்று விட்டீர்கள். இவ்வுலகமும் அதிகரித்து எவ்வளவு எல்லையற்றதில் சென்று விட்டது. பிறகு அவசியம் எல்லைக்குட்பட்டதில் வந்துவிடும். எல்லைக்குட்பட்டதில் எல்லையற்றத்திற்கும், எல்லையற்றத்திலிருந்து எல்லைக்குட்பட்டத்திற்கும் எப்படி வருகிறோம் என்று இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரிகிறது. ஆத்மா சிறிய நட்சத்திரம் போன்றது. இவ்வளவு தெரிந்துள்ளது இருந்தும் இவ்வளவு பெரிய லிங்கம் செய்கின்றனர். அவர்களும் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே தெரியல யாருக்குமே. கடவுளே வந்து சொன்னாதான் தெரியுது, நீ ஆத்மாப்பா, நான் உன் அப்பா அப்படின்னு கடவுளே வந்து சொன்னாதான் தெரியுது. பாபாவோட லைஃப் ரொம்ப கிரேட். ஏன்னா வந்து நம்ம லைஃப்பில் நம்ம எது தேவை, நமக்கு எது தேவையில்லை, புரியுதுங்களா? நம்ம கூட யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது, உனக்கு எது குழந்தை நல்லது, இதுதான் நல்லது, நீ இதுதான் சாப்பிட்ணும், இப்படி தான் இருக்கணும், இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு பாபா நம்ம ஒரு கணக்கு போடுவோம், இது இப்படி தான் நடக்கணும். ஆனால் அவரோட கணக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட லைஃப் நம்ம அவர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளை அவர் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பார். அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன விகாரத்தை அவரே அழிச்சிடுவார். அதாவது நம்மக்கிட்ட கேட்க கூட மாட்டார், சரிங்களா? நமக்கே அது தோணும், சரி ஓகே நம்ம இனிமேல் ஃபுல்லாக பவித்திரமாக இருக்கலாம், நம்ம இனிமேல் பாபாவோட வழியில் நடக்கலாம். அதே மாதிரி எந்த ஒரு மனுஷங்களையும் நம்பவே கூடாது ஆக்சுவலாக, ஓகேங்களா? அதையும் நம்ம வந்து பாபா கற்றுக் கொடுத்துருவார். அவருக்கு பிடிச்ச குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலாக பாபா டியூஷன் எடுப்பார். அடினா ரொம்ப அடிக்க மாட்டார், ஒரு 10% தான் அடி கொடுப்பாரு. அந்த அடி எதுக்குன்னா இன்னொரு தடவை நம்ம ஆயக்கிட்ட போகாமல் இருக்கணும்.
ஸோ எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு மனிதனும் நம்ம ஆதாரத்தில் இருக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா சிவன் நினச்சா 1000 கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்காங்க. நம்ம வந்து ஒரு சின்ன சிறு, இது எங்கள் அம்மா அப்பா, இது எங்கள் ஊர், இது என் ஃப்ரெண்டு, இது என் ஹஸ்பண்டு, என் ஒய்ஃப் அப்படின்னு நம்ம ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருப்போம். ஆனால் அந்த வட்டத்தையும் நம்ம பாபாட்ட கொடுத்துடணும். எல்லாமே உன்னுடைய அப்போ பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப மேஜிக்காக இருக்கும். ஏன்னா நம்ம யாரையும் நம்பி வாழக்கூடாது. ஒரு சிவன் மட்டும்தான் எனக்கு. அப்போ வந்து நீங்கள் எழுதி கொடுக்கணும், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொருள் மேலே பற்று இருக்குது பாபா, இந்த மாதிரி ஒரு பற்று இருக்குது, சாப்பாடு மேலே பற்று இருக்குது, இந்த மாதிரி மனிதர்கள் பற்று இருக்குது அப்படின்னு நம்ம பாபாவுக்கு லெட்டர் எழுதி கொடுத்தா அந்த பற்று பாபா சாவடிச்சிருவார். ஆனால் அது பாபாட்ட நம்ம சொல்லணும், அப்போ தான் சந்தோஷமாக இருக்க முடியும். புரியுதுங்களா? பாபா குழந்தைங்களோட பழகலாம், ஆனால் அதுக்கும் ஒரு எல்லை உண்டு. அதை விடுபட்டு தான் நம்ம பழகணும். சரியா? அங்கே இரும்பு சங்கிலியிலேருந்து நிறைய பேர் மாட்டி தங்க சங்கிலியில் வந்து மாட்டிப்பாங்கன்னு வரல பாபா. ஸோ எப்படியா இருந்தாலும் சங்கிலி தான். எனக்கும் ஒரு சிவன் மட்டும்தான். சரிங்களா? அடுத்து பாபா குழந்தைங்களோட நான் யோகா பண்ணுறேன், ஞானம் கேட்குறேன், அதுவுமே 50% தான். அடுத்து வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு ஒரு பாபா மட்டும்தான். நான் என் பாபா மட்டும் ஆதாரமாக பிடிச்சிங்கன்னா நம்ம லைஃப்பில் எல்லாமே கிடைக்கும். நம்ம மற்றவங்கள ஆதாரமாக பிடிச்சா ஏமாற்றத்தை தான் அடைவோம். அடி தான் பாபா கொடுப்பாரு. அதுக்கு பெஸ்ட்டு நினச்சாலும் இனிமேல் நான் அந்த சைட் போக முடியாது. அதுக்கு பாபா மட்டும் நம்ம பிடிச்சிட்டோன்னு வைங்களேன், பாபா நம்மளை நல்லாவே பார்த்துப்பார். ஏனெனில் சிறிய புள்ளியை பூஜை செய்ய முடியாது, இரு புருவ மத்தியில் ஒளிர்விடும் நட்சத்திரம் என்று சொல்கின்றனர். இப்பொழுது அந்த நட்சத்திரத்தை எப்படி பக்தி செய்வது? பகவானை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. ஆத்மாவை பற்றி தெரிகிறது. ஆத்மா இரு புருவ மத்தியில் உள்ளது, அவ்வளவுதான். ஆனால் ஆத்மாதான் சரீரம் எடுத்து நடிப்பை நடிக்கிறது என்பது புத்தியில் தெரிவதில்லை. நீங்கள் உங்கள் லௌகீக விஷயத்தை போய் பாபாட்ட கேளுங்கன்னா அது பண்ணவே மாட்டார். அதுவே நீங்கள் ஒரு அலௌகீக விஷயத்தை போய் பாபாட்ட கேளுங்களா உடனே பண்ணுவார். அதனால தான் நம்ம லைஃப்பை கூட பாபாவோட சேவையில் ஈடுபடுத்தணும். நம்ம லைஃபை பாபாக்காக ஈடுபடுத்தும் பொழுது அவர் நம்ம லௌகீகத்தையும் ஆக்சுவலாக பார்த்துப்பார். முதலில் நீங்கள் தான் பூஜை செய்தீர்கள், பெரிய பெரிய லிங்கம் செய்தீர்கள். ராவணனை கூட அனுதினமும் பெரிய உருவமாக செய்கிறார்கள், சிறிய ராவணனாக செய்வதில்லை. மனிதர்கள் கூட சிறியதாக பெரியதாக ஆகின்றனர். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருப்பாங்க. அது அந்த மாதிரி அந்த பொம்மையும் அப்படி செய்கிறாங்களாம், பெருசாக சின்னதாக. ராவணனை ஒரு பொழுதும் சிறியதாக காண்பிப்பதில்லை. அவர் சிறியதாகவோ பெரியதாகவோ ஆவதில்லை. அவர் எந்த ஒரு ஸ்தூலமான பொருளும் அல்ல. ராவணனை 5 விகாரங்களுக்காக ஒப்பிட்டு கூறப்படுகிறது. 5 விகாரங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன, ஏனெனில் தமோ பிரதானமாகி கொண்டே உள்ளனர். முன்னர் தேக அபிமானம் இந்த அளவு இருக்கவில்லை, பிறகு அதிகரித்துள்ளது. ஒருவரை பூஜை செய்தோம், பிறகு இன்னொருவரை பூஜை செய்தோம், அப்படி அதிகரித்து கொண்டே வருகிறது. ஆத்மா தமோ பிரதானம் அடைகிறது. எப்பொழுது ஆகிறோம் என்னும் இந்த விஷயங்களை அறிந்த மனிதர் உலகில் எவருமே இல்லை. ஞானத்தில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. தந்தை வந்து மிகவும் சகஜமான ஞானம் சொல்கிறார், கற்பிக்கிறார். இருப்பினும் முழு படிப்பின் சாரமாக அமைகிறது. நாம் ஆத்மா தந்தையின் குழந்தைகள். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நம்ம ரோட்டில் நடந்து போகும்போது கூட இல்லை சாப்பிடும் போது கூட ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை கூப்பிடணும்ப்பா, வாவா வாங்க, என் கையை பிடிச்சிட்டு நடங்க, வெளியே நிறைய பூச்சாண்டி இருக்கானே பிடிச்சிட்டு போயிடுவான், எனக்கு தெரியும், நீங்கள் வாங்க பாபா. ஒரு குழந்தைங்க மாதிரி, பாபா நான் சாப்பிட்றேன், வந்து என் பக்கத்தில் உட்காருங்க. கொஞ்சம் இந்த யூடியூப்லேருந்து நீங்கள் விலகி இருக்கணும். இந்த பாட்டு கூட கொஞ்சம் அதிகமாக ஸ்டாப் பண்ணிடணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் நீங்கள் சுற்றி மனிதர்களோட கான்டாக்ட்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும், யூடியூப்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும். கொஞ்சம் இதுலாம் விலகி இருந்தீங்கன்னா தான் சிவனோட அந்த லைஃப் உங்களால் வாழ முடியும். நம்ம இதையும் பிடிச்சிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அற்புதமான வாழ்க்கையை நம்மளால் வாழவே முடியாது, செத்துட்ருக்கோம். அதுதான் தேக அபிமானம்ன்றாரு பாபா. இப்போ ஆத்மா அபிமானமாக இருந்தால் நம்ம எதுவுமே தேவையில்லைன்னு தோணும். பாடி கான்ஷியஸாக இருந்தால் தான் யூடியூப் நல்லா இருக்கே, மனுஷங்க நல்லா இருக்காங்களே, இதை இவங்களோட பேசினா ஜாலியாக இருக்கே, அங்கே போனால் நல்லா இருக்கே, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டால் நல்லா இருக்கே, அப்படிங்கிறது எல்லாமே எப்போ வரும்? அந்த பாடி கான்ஷியஸில் இருந்தால் தான் வரும். சரி, அது வருது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிவனுக்கு எழுதி கொடுத்துடணும். அப்போ எனக்கு இந்த மாதிரி ஆசையெல்லாம் வருது, இந்த மாதிரி மாயா வருது, இது நீங்கள் எரிச்சிருவார். இந்த மாதிரி விஷயத்துக்கு தான்ப்பா பாபா ஹெல்ப் பண்ணுவார். நம்ம எல்லாரும் போய் லௌகீகமாக கேட்குறோம்.
இதை போய் நீங்கள் சிவன் கிட்ட கேளுங்கண்ணே, சூப்பராக பாபா ஹெல்ப் பண்ணுவார். அவரோட சேவைனா அவர் நம்மளை எப்படியாவது ப்ரிப்பேர் பண்ணிடுவார். அவரோட சேவைனா ஸ்தூலமான சூக்ஷ்மமான சேவை. அவருடையது அப்படின்னா அது வேறு லெவல். என்னுடையது அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. நீங்கள் இந்த மாதிரி போய் பாபாட்ட கேளுங்க, பாபா இங்கே பாருங்கள், எனக்கு என் குழந்தை மேலே ரொம்ப பற்றாக இருக்குது, இந்த ஒரு குறிப்பிட்ட ஆத்மா மேலே பற்று வந்திருக்கு பாபா, இதை சாப்பிடணும் போல் இருக்குது, இப்படி எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் எனக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோடய ஆசையை அழிச்சிடுங்க அப்படின்னா பாபா ஹெல்ப் பண்ணுவார். அப்போ அதுக்கு பாடி கான்ஷியஸ் இருக்கக்கூடாது. நான் ஒரு ஆத்மா அப்படிங்கிற அந்த உணர்வில் இருந்தால் தான் பாபா ஹெல்ப் பண்ணுவார். இந்த பாடலும் உள்ளது. கோடியில் சிலர், அதிலும் ஒரு சிலர் வெளிப்படுகின்றனர். ஏதோ எல்லாரும் பிகே ஆயிட்டாங்கன்னா அது ஒரு சில பிகே பக்காவாக இருப்பாங்க. இப்போது யார் எந்தளவுக்கு முயற்சி பண்ணுறான்னு உங்களால் பார்க்க முடியாது. புரியுதுங்களா? அது யார் எப்படி வேணால் போகலாம். நம்ம கூட இருக்கவங்க, அங்கே மதுபனில் இருக்கவங்க, முயற்சி அப்படிங்கிறது கண்ணால் பார்க்க முடியாது. அது சிவபாபாக்கும் ட்ராமாக்கும் தான் தெரியும். கோடியில் ஒரு சிலர் தான் நல்லா வெளிப்படுறாங்க. கோடியில் சிலரோ சரியான விதத்தில் தெரிந்துள்ளனர். யாரை? தந்தை சொல்வார்கள். தந்தை எப்போதாவது அப்படி இருக்கிறாரா என்ன? அவரவர் தந்தை அனைவரும் தெரிந்துள்ளனர். இந்த தந்தையை ஏன் மறந்து விட்டனர்? இதன் பெயரை ஒளிந்து பிடித்து விளையாட்டும் பூலையா விளையாட்டு. ஸோ ஒருவர் எல்லைக்குட்பட்ட தந்தை, மற்றொருவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. இரண்டு தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து சிறிது ஆஸ்தி கிடைக்கிறது. நாளுக்கு நாள் முழுவதும் சிறியதாக ஆகிவிடுகிறது, எதுவும் இல்லாதது போல். எதுவரை எல்லையற்ற தந்தை வரவில்லையோ அதுவரை வயிறு நிரம்புவதில்லை. வயிறு முழுவதும் காலி ஆகும்போது தந்தை வயிற்றை நிரப்புகிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு ஏதேனும் பொறுத்து கொள்ளும் அவசியம் இல்லாத அளவிற்கு ஒவ்வொரு விஷயத்திலும் வயிற்றை நிரப்பி விடுகிறார். அனைத்து ஆசைகளையும் பூர்த்தி செய்கிறார். திருப்தியான ஆத்மா ஆகிவிடுகிறார். எப்படி பிராமணர்களுக்கு உணவிடும் ஆத்மா திருப்தி ஆகிவிடுகிறது, இது எல்லைக்கு அப்பாற்பட்ட திருப்தி. எவ்வளவு வித்தியாசம் பாருங்கள்! ஆத்மாவின் எல்லைக்கு அப்பாற்பட்ட திருப்தி மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட திருப்தி, இவற்றில் எவ்வளவு வித்தியாசம் பாருங்கள்! தந்தையை அறிந்து கொள்வதால் தான் திருப்தி ஏற்படுகிறது. ஏனெனில் தந்தை சொர்க்கத்திற்கு எஜமானன் ஆக்குகிறார். நீங்கள் அறிவீர்கள், நாம் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள். தந்தையைத்தான் அனைவரும் நினைவு செய்கிறார்கள் அல்லவா? ஆனாலும் சிலர் சொல்வார், இதுவோ இயற்கையானது, நாம் பிரம்மத்தில் ஒன்றிவிடுவோம் என்று. தந்தை கூறியுள்ளார், பிரம்மத்தில் யார் ஒருவரும் ஐக்கியமாகிவிட முடியாது. இது ஒரு முடிவில்லா நாடகம், சுற்றி கொண்டே இருப்பது. இதில் குழம்புவதற்கு சிறிதும் அவசியமில்லை. 4 யுகங்களின் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும். அது போன்று மீண்டும் நடக்கும். தந்தை ஒருவரே, உலகமும் ஒன்றுதான். வெளி மனிதர் எவ்வளவு தலையை உடைத்து கொள்கின்றனர். சந்திரனில் உலகம், நட்சத்திரங்களில் உலகம் இருப்பதாக நினைக்கின்றனர். எவ்வளவு தேடுகின்றனர். சந்திரனில் ஃப்ளாட் வாங்க நினைக்கின்றனர். இது எப்படி நடக்கும்? யாருக்கு பணம் கொடுப்பார்கள்? இதற்குத்தான் விஞ்ஞானத்தின் கர்வம் என சொல்லப்படுகிறது. மீதி வேறெதுவும் இல்லை. முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றனர். இது மாயையின் பகட்டு அல்லவா? சொர்க்கத்தை விட அதிக தோற்றம் ஷோ செய்து காண்பிக்கின்றனர். சொர்க்கத்திலேயோ மறந்தே விட்டனர். சொர்க்கத்தில் அளவில்லாத செல்வம் இருந்தது. ஒரு கோவிலில் இருந்து எவ்வளவு செல்வம் எடுத்து சென்று விட்டனர் பாருங்கள். பாரதத்தில் தான் இவ்வளவு செல்வம் இருந்தது. கஜானா மிக நிரம்பி இருந்தது. முகமது கஜினி வந்தார், கொள்ளையடித்து சென்றார். அரை கல்பம் நீங்கள் சக்தி நிரம்பியவராக இருக்கிறீர்கள். திருட்டு போன்றவை பெயருக்கூட இருப்பதில்லை. ராவண ராஜ்யம் இல்லை. ராவண ராஜ்யம் துவங்கும் போது திருட்டு, சண்டை, கலவரம் முதலியன ஆரம்பிக்கின்றன. ராவணனின் பெயர் சொல்லப்படுகின்றது. மற்றபடி ராவணன் என்று ஒருவரும் இல்லை. விகாரங்களின் பிரவேசம்தான் இது. ராவணனுக்காக மனிதர் என்னவெல்லாம் செய்கிறார்கள், எவ்வளவு கொண்டாடுகிறார்கள். நீங்களும் தான் தசரா கொண்டாடினீர்கள். ராவணனை எப்படி இருக்கிறீர்கள் என்பதை பார்க்க சென்றீர்கள். பிறகு தங்கம் கொள்ளையடிக்க செல்கின்றனர். என்ன இது மிகவும் அதிசயமாக உள்ளது. எப்படி ஆகிவிட்டோம்?
எவ்வளவு பூஜையெல்லாம் செய்தோம். ஏதாவது பண்டிகை என்றால் எப்படியெல்லாம் கொண்டாடி இருந்தோம். பக்தி மார்க்கம் ஒரு பொம்மை விளையாட்டு போன்றது. அதுவும் எவ்வளவு சமயம் நடக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ஆரம்பத்தில் இவ்வளவு செய்து கொண்டிருக்கவில்லை, பிறகு மென்மேலும் அதிகரித்து இப்பொழுது என்ன நிலையாகிவிட்டது பாருங்கள். இவ்வளவு செலவு செய்து சித்திரம் மற்றும் கோவில் ஆகியவை ஏன் உருவாக்குகிறார்கள்? இது பணத்தை வீணாக்குவதாகும். கோவில் ஆகியவை உருவாக்க லட்சக்கணக்கு ரூபாய் செலவழிக்கின்றனர். தந்தை எத்தனை அன்புடன் அமர வைத்து அரவணைத்து புரிய வைக்கின்றார். நான் உங்களுக்கு குழந்தைகளுக்கு அளவில்லாத செல்வம் அளித்தேன், அவை அனைத்தும் இழந்தீர்கள். ராவண ராஜ்யத்தில் நீங்கள் எதிலிருந்து எதுவாக ஆகிவிட்டீர்கள். அப்படி ஈஸ்வரனுடைய விதிப்படி ஒத்துப்போவது என்பது அல்ல. இது ஈஸ்வரனுடைய விதி அல்ல, மாயையின் விதியாகும். இப்பொழுது உங்களுக்கு ஈஸ்வரனுடைய ராஜ்ய பாக்கியம் கிடைக்கிறது. அங்கு துக்கத்தின் எந்த ஒரு விஷயமும் ஏற்படாது. ஈஸ்வரிய விதி மற்றும் அசுர விதியில் எவ்வளவு வித்தியாசம்! இந்த அறிவு உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கிறது. அதுவும் நம்பர் பிரகாரம் முயற்சியின்படி கிடைக்கிறது. ஞான ஊசி யாருக்கு இடப்படுகிறது? இதை புரிந்து கொள்ள முடியும். சிலருக்கு ஞான ஊசி நன்றாக ஏறுகிறது, சிலருக்கு குறைவாக ஏறுகிறது, சிலருக்கு ஊசி இறங்குவதே இல்லை. இதை பாபா தான் அறிவார் அல்லவா? சேவையில் தான் முழு ஆதாரமும் உள்ளது. சேவை மூலமாகத்தான் தந்தை சொல்வார், இன்னாருக்கு ஊசி இடப்படவில்லை, முழுவதும் சேவை செய்வது பற்றி அறியவே இல்லை. சிலருக்கு அதிக ஊசி இடப்பட்டுள்ளது போல, சிலருக்கு முழுவதுமே போடாதது போல அப்படியும் உள்ளன. பாபா சொல்கிறாரு, மாயா அப்படிங்கிறது கண்ணுக்கே தெரியாது. அது ஒரு வைப்ரேஷன் தான். பட் ஆனால் அதுக்கு உருவமே இல்லை. அதுதான் இப்போது பிரச்சனையே. பாபாவாவது ஏதோ ஒளியாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி உருவம் இருக்குது. ஆனால் இவனுக்கு அதுவுமே இல்லை. அதனால தான் இப்போ அவனோட கேமே அப்படி தானே ஸ்டார்ட் ஆகுது. அவனுக்கு உருவமே இல்லாத அந்த பாடி கான்ஷியஸில் தான் வரான். என்ன பண்ணுறான்? பாடி கான்ஷியஸில் இயற்கையை, பிரபஞ்சத்தோட விதிகளை எல்லாத்தையும் தமோ பிரதானமாக்குறான். அப்புறம் இப்போது ஒரு ஃபெஸ்டிவல் போகிறாங்க, ஒரு கொண்டாடத்துக்காக போகிறாங்கன்னா அங்கே கொள்ளையர்கள் கொள்ளையும் அடிக்கிறாங்களாம். அதை பாபா சொல்கிறாரு. இங்கே கடவுளே சொல்லிகிட்டு இருக்காரு, நீங்கள் சொர்க்கத்துக்கு உருவாக போகுது, விநாசமாக போகுதுன்னு. அதெல்லாம் இந்த மனுஷங்களுக்கு தெரியல. அங்கே நிலாவில் போய் நம்ம என்ன ஃப்ளாட்டு போடலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எலான் மஸ்க் என்ன பண்ணிகிட்ருக்காரு, மார்ஸில் போய் எல்லாம் வாழணும் அப்படின்னு அவங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதான் சொல்கிறாரு, நான் வந்துட்டேன், நான் வந்தமும் இவங்க என்ன நினச்சாலும் நடக்குமா? நடக்காது இல்லையா? இயற்கை ஒரு ஆட்டானாலே மனுஷங்க அழிஞ்சிடுறாங்க. இப்போ கடவுள் யார்? சர்வசக்திவான். அவர் தான் வச்சுருக்காரு, கையில் 2 பேர் வச்சுருக்காரு. ஒன்று யார்? ஒன்று பிரபஞ்சம், இன்னொன்று இயற்கை. இது எல்லாத்துக்கும் ஆதாரம் ட்ராமா. இப்போ யார் ஜெயிப்பா? இப்போ எலான் மஸ்க் கண்டுபிடிக்கிறாரு வச்சுக்கோங்க ராக்கெட்டு. கொஞ்சம் அந்த இடத்துல காற்று புயல் வீசினா அந்த ராக்கெட் மேலே பறக்குமா? இங்கேருந்து தானே வைப்ரேஷன் அங்கே போகுது. அப்போது யார் கிரேட்டு? பாபா தான் கிரேட்டு. புரியுதுங்களா? இப்போ அதாவது இயற்கை என்னமா அழிவை கொண்டுட்டு வருது. அப்போது கொரோனா கூட இயற்கையோட ஒரு விதமான கேம் தான். அது கொரோனா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எந்த ஒரு காற்றை மாசுபடுத்தணுமோ அந்த காற்றை நம்மளால் சுவாசிக்க முடியாத மாதிரி ஒரு கேம் விளையாடுச்சு. பட் அந்த டைமில் எந்த குழந்தைங்க இப்போவே இயற்கைக்கு சக்காஷ் கொடுத்து ஹெல்த் சக்காஷ்லாம் கொடுக்குறோமோ அந்த மாதிரி டைமில் நம்ம எல்லாருமே பாபா காப்பாற்றுவார். சொல்லுங்க சிஸ்டர். ஓம் சாந்தி. இதெல்லாம் நான் கண்டினியூ பண்ணட்டுங்களா? கண்டினியூ பண்ணுமா. ஓகே. ஞானமை சத்குரு கொடுத்தார், அஞ்ஞான இருள் அழிந்தது என்று கூறப்படுகிறது. பரமபிதா பரமாத்மா ஞானக்கடல், சுகக்கடல். ஆனால் அவரை கல், மண் இவற்றில் இருப்பதாக கூறிவிட்டனர். குழந்தைகளுக்கு எவ்வளவு நிச்சயம் இருக்க வேண்டும்? எல்லையற்ற தந்தை நமக்கு எல்லையற்ற சுகத்தை கொடுக்கிறார். எல்லையற்ற பாபா
நீங்கள் எப்போது வருகிறீர்களோ அப்போது நாங்கள் உங்களுடையவர் ஆகிவிடுவோம் என்று பாடுகிறார்கள். உங்கள் வழியே நடப்போம் என்கிறார்கள். பக்தியிலோ தந்தையை அறியாமலேயே உள்ளனர். இந்த பாகம் இப்போதுதான் நடைபெறுகிறது. இப்போதுதான் தந்தை கற்பிக்கிறார். இந்த கல்வி நடக்கும் பாகம் மீண்டும் 5000 வருடங்களுக்கு பின்னர் தான் நடைபெறும் என்பது உங்களுக்கு தெரியும். தந்தை 5000 வருடங்கள் கழித்து மீண்டும் வருவார். ஆத்மாக்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள் மீண்டும் சரீரத்தை எடுத்து நடிப்பை நடிக்கின்றனர். மனித உலகம் கூட அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆத்மாக்களும் ஸ்டாக் உள்ளது அல்லவா? எந்த அளவு மனிதர்கள் ஸ்டாக் முழுமையானதோ அதே அளவு அங்கு ஆத்மாக்களின் ஸ்டாக் இருக்கும். நடிகர்கள் ஒன்று கூட குறைவாகவோ அதிகமாகவோ இருக்க மாட்டார்கள். இவர்கள் அனைவரும் எல்லையற்ற நடிகர்கள். இவர்களுக்கு முடிவில்லாத நடிப்பு பாகம் கிடைத்துள்ளது. இது அதிசயம் அல்லவா? இப்போது குழந்தைகள், நீங்கள் எவ்வளவு புத்திசாலி ஆகிவிட்டீர்கள். இந்த படிப்பு எவ்வளவு உயர்ந்தது. உங்களுக்கு படிப்பிக்கிறவர் சுயம் ஞானக்கடல் தந்தையாவார். மற்ற அனைவரும் பக்தி கடல் ஆவார். எப்படி பக்திக்கு மதிப்பு உள்ளதோ அப்படியே ஞானத்திற்கும் மதிப்பு உள்ளது. பக்தியில் எத்தனை மனிதர்கள் ஈஸ்வரனுக்காக எத்தனை தானம் புண்ணிய காரியங்கள் செய்கின்றனர். ஏனெனில் வேத சாஸ்திரங்கள் இவைகள் அத்தனை பெரியதாக செய்கின்றனர். ஸோ இது புது பாயிண்டா இருக்குப்பா. என்ன சொல்றாரு? பக்தி கடல். நான் ஃபர்ஸ்ட் கேள்விப்படுறேன் பக்தி கடல் அப்படின்னு அவங்களெல்லாம் சொல்றாரு. பாபா 5000 இயர்ஸ்க்கு ஒரு டைம் வராரு. அது சங்கமயுகத்துல வராரு. யார் யார் எவ்வளவு எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரிதான். சோ திரும்பவும் வருவாரு. திரும்பவும் இதே ஞானத்தை சொல்லுவாரு. அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த ஞானத்தை சிவ பாபாவை தவிர இந்த உலகத்துல எங்க போனாலும் கிடைக்கவே கிடைக்காது. இது பாபா மட்டும்தான் கொடுக்க முடியும். எல்லையற்றது. இது எல்லைக்கு உட்பட்டதே கிடையாது. அவ்வளோ சுகம், அவ்வளோ ஒரு நிம்மதியான சந்தோஷம் இங்க மட்டும்தான் கிடைக்க முடியும். வேற எங்கேயுமே கிடைக்க முடியாது. பாபா சொன்ன மாதிரி உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிருது, தங்கத்துக்கு வீடு கிடைச்சிருது, நிம்மதியான ஒரு வாழ்க்கை இங்க மட்டும்தான் குழந்தைங்களே. எல்லாமே நான் கொடுத்துட்றேன். எப்படி ஒரு ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி ஒர்க் போவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்டே பண்ண வைக்கிறேன். நல்ல சாப்பாடு தரேன். வேலை செய்யுங்க. என்ன வேலை? என்னுடைய சேவைகள் செய்யுங்க. நிறைய சேவா, நோட்டீஸ் சேவா பண்ணுங்க, மனசா சேவா, இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்க பண்ணுங்க. இதுதான் உங்களுடைய ஒர்க்கு. உங்களுக்கு சம்பளம் எப்படி கொடுக்குறேன்? சுகம் சாந்தி கொடுத்துட்றேன் இப்போதைக்கு. அப்புறம் பெருசா ஒரு சொர்க்கத்தையே உங்களுக்காக நான் கொடுத்துட்டு நான் போயிடுவேன் அப்படின்றாரு. ஸோ இது செம்மையான ஒரு விஷயமா இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. ஒரு சில டைம் பார்த்தா எல்லா திரும்பவும் 5000 இயர்ஸ்க்கு இங்க படிக்க போறோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால பாபா சொல்றாரு, இந்த டைம் தான் நான் வரேன். முழு உலகமே அப்படி இருக்கு, ரொம்ப மோசமா இருக்கு. அதனால இந்த டைம்ல நீங்க ஆஸ்தி எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிதான். சிஸ்டர் சொன்ன மாதிரி விநாசம் இன்னைக்கா நாளைக்கா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. பாபா நம்ம என்ன நினைப்போம்னா, டைம் இருக்கு, முயற்சி பண்ணிக்கலாம், பாபா விநாசம்ன்றாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைப்போம். ஆனா பாபா ஒரு வானிலை என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்ப வேணா வரும், திடீர்னு நாளைக்கே கூட வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாபா குழந்தைங்களுக்கே நாளைக்குதான் அப்படின்னு தெரியாது, சொல்லிட்டு எதுவுமே வராது. எப்ப வேணா எந்த செகண்ட் வேணா வரும். அதுதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்படின்றாரு பாபா. நம்ம எப்படி சொல்லலாம்னா, வாழ்க்கையே இன்ட்ரெஸ்டிங்கா, வாழ்க்கையே விளையாட்டா பாபா அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கு. ஆனா ரொம்ப நல்ல தீவிரமா முயற்சி பண்ற குழந்தைங்களுக்கு பாபா சொல்லிடுவாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சமான குழந்தை, சேவா ஞானம்னு பக்காவா இருக்க குழந்தைங்கள பாபா சொல்லிடுவாரு. அந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கணும். அப்புறமேட்டு கடைசி டைம்ல ஐயோ விநாசம் வந்துருச்சு அப்படின்னா முயற்சி பண்ண முடியாது. பிகேஸால சுத்தியும் ரொம்ப இதுவா இருக்கும். யாராலுமே முயற்சி பண்ண முடியாது. அதுக்குதான் பாபா இப்பயே சொல்றாரு, நிறைய சக்தியை சேமிச்சு வச்சுக்கோங்க, இயற்கைக்கு சக்தி கொடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு என்ன கிடைக்கும்? சாப்பாடு தண்ணி. உலகமே இருக்காது, உலகத்துல சாப்பாடு தண்ணியே இருக்காது. ஆனா கொஞ்சமா நமக்கு கிடைச்சிரும். அந்த கொஞ்சம் சாப்பிட்டாவே எப்படி வயிறு ஃபுல்லா நிரம்பிடும், ஒரு குஷி ஆயிடுவோம். அப்புறம் எப்படி பாபா நினைச்சிட்டு இருக்கலாம். வரவங்களுக்கு என்ன முக்தி எல்லாம் நம்மளுக்கு கொடுக்க சொல்றாரு. அப்ப நம்ம எந்த அளவு
இருக்கணும். ஒரு 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 சக்தி கொடுத்த ஒரு விஷயத்தையே நம்மளால இப்ப மாத்த முடியல. அப்ப முக்தி கொடுக்கணும்ன்றாரு. எந்த அளவுக்கு நம்ம வந்து பக்காவா இருக்கணும். ஆச்சரியமா இருக்கு முக்தி கொடுக்கணும் அப்படின்ற அந்த விஷயம். சோ அதனால இப்பவே வந்து நல்ல யோகா பண்ணி சக்தி எடுத்துக்கிட்டாதான் உண்டு. ஏன்னா சுத்தி அங்கங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. சிஸ்டர் சொன்ன மாதிரி இப்ப இங்க எப்ப வரேன்னு தெரியல அப்படின்ற மாதிரிதான். சோ அதனால எல்லாரும் நல்லா யோகா பண்ணுங்க. இந்தியாவில் தான் இப்போ அது அங்கே தானே இருக்குது சிஸ்டர், அங்கேயே வந்துடுச்சு இப்போ. அங்கே இருக்கிற ஹிந்துஸ்லாம் விரட்டிட்டு இருக்காங்களாம். இப்போ ஆச்சு இந்தியாவுக்கு வரதுக்கு டைம் இன்னும் கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு பாபா குழந்தைங்க. கரெக்ட் சிஸ்டர், கரெக்ட். சுத்தியும் வந்து நடக்குது, நமக்கு வராது, பாபா காப்பாத்திடுவாருன்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. ஆனா எப்படி தெரியுமா, சுத்தி இருந்தாலும் அங்க இருந்து வர பொருள் எதுவுமே வராது. பெட்ரோல் வராது, அப்புறம் அங்கிருந்து வர ஒரு சில பருப்பு வகைகள், ஒரு சில விஷயங்கள் எதுவுமே வராது. எது அங்க இருந்து வர்றது வந்து அப்படி ஸ்டாப் ஆயிடும். இங்கிருந்து போகாது, அங்கிருந்து வராது. பாபா குழந்தைங்க ஆக்சுவலாக இந்தியாவில் தான் அதிகமாக இருக்காங்க சென்சாஸ் எடுத்து பார்க்கும்போது. அதனால வந்து சிவன் வந்து கடைசியா கேம் இங்க வச்சிருக்காரு. அதுக்குள்ள நம்ம புருஷார்த்தம் பண்ணி முயற்சி பண்ணி அதுதான் பாபா வந்து என்ன சொல்றாரு, சாப்பாடு கிடைக்காது, தண்ணி கிடைக்காதுன்றாரு. வெளியில இருந்து எல்லாமே சாப்பாடு. அந்த வயநாட்டில் வந்து இப்போ நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க காலையில் ஸ்கூலுக்கு போகணும், வேலைக்கு போகணும், ஒரு கனவோடு இருந்திருப்பாங்க. திடீர்னு 2 மணிக்கு 2:30க்கு நினச்சி பார்த்தாங்களா அவ்வளோ பெரிய இடிஞ்சு அப்படியே எல்லாம் விழுது செத்துருவோன்னு நினச்சி கூட அவங்க பார்க்கல. பகல் டைமா இருந்தா கூட எல்லாரும் தப்பிச்சிருப்பாங்களாம். அவங்க அதான் சொல்றாங்க. என்னன்னா இப்போ பகலா இருக்குல்ல, பகல் டைம்ல இப்போ அந்த மாதிரி வந்தா கூட எல்லாம் ஓடி இருப்பாங்க வெளியே. அது வந்து நைட்டு தூங்கிட்டு இருந்திருக்காங்க 2:30க்கு. திடீர்னு பார்த்தா அப்படியே இடிஞ்சு இவ்வளவு தூக்கத்துல என்ன பண்ண முடியும், எப்படி எந்திரிச்சு ஓட முடியும்? எல்லாம் அப்படியே நசுங்கி செத்துட்டாங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கு பல ஆயிரம் பேர் இறந்துட்டாங்க ஆக்சுவலா. அப்படியே நசுக்கி அப்படியே கை தனியா அப்படியே நினைச்சு அந்த நியூஸ் பார்க்கணும். பார்த்தாதான் யோகா பண்ணணுங்கிற அந்த வெறிய ஆக்சுவலா ஒரு அப்படியே எல்லாம் நசுங்கி செத்துட்டாங்க. இத்தனைக்கும் வெறும் 3 கிராமம், 3 கிராமத்துக்கு. அதுல ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி ஒண்ணு போட்டிருந்தாங்க சிஸ்டர். எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஃபேமிலி அவங்க வீடு ஃபுல்லா தரமட்டமா இடிஞ்சு விழுந்துருச்சு. அதுல எதுலயோ உள்ள 4 பேர் சிக்கி இருந்திருக்காங்க, உயிரோட தான் இருந்திருக்காங்க. 1 வீக்குக்கு அப்புறம் அவங்க மீட்டு இருக்காங்க. எல்லாம் தோண்டும் போது ஒவ்வொருத்தரும் இது பண்ணும் போது உள்ள பார்த்தா 4 பேர் உயிரோட தான் இருந்திருக்காங்க. சோ அவங்களோட டைம் எங்க புண்ணியம் செஞ்சு வஞ்சிட்டு வந்தாங்களோ அவ்வளவு பேர் வந்து நசுங்கி நேரமையா அப்படியே உள்ள இருந்தாங்க, எல்லாரும் இறந்துட்டாங்க. இவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியல, உள்ள அப்படியே இருந்திருக்காங்க. எதுக்கு மேலயும் வச்சு அப்படியே நசுங்கினாலும் அது அடியில ஏதோ வச்சு இருந்திருக்காங்க போல. அது வந்து போட்டிருந்தாங்க 1 வீக் வந்து நாங்க இருந்தோம், எப்படியும் வந்து செத்துருவோம் தான் நாங்க நினைச்சோம், காப்பாத்திட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சோ இந்த மாதிரியும் இருக்கு, எங்கேயும் புண்ணியம் செஞ்சு வச்சுட்டு வந்திருக்காங்க. சோ அவ்வளவு பெரிய சம்பவத்திலயும் அவங்க உயிர் பொழைச்சிட்டாங்க. அந்த மாதிரி வந்து அந்த பாட்டியும் அந்த யானையும் பாத்தீங்களா? அந்த யானை வந்து இவங்கள 3 யானை அது பாத்தீங்களா? இல்ல சிஸ்டர், இந்த நியூஸ் மட்டும் ஜஸ்ட் வேர்ட்ஸா படிச்சேன், வீடியோஸ் பார்க்கல. சரி, ஓகே. காப்பாத்துனுச்சு அப்படின்ற மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். படிங்க சிஸ்டர் முரளி. இப்போது குழந்தைகள் உங்களுக்கு பக்தி மற்றும் எலிஃபென்ட் வந்து காப்பாத்துனுச்சு. அப்போதான் எனக்கு தோணுச்சு, அந்த 3 எலிஃபென்ட் அப்படிங்கிறது தான் வந்து இயற்கை டிராமா, நம்மளோட புண்ணிய கணக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன அழிவுலேயே இத்தனை பேர் ஒரு சில பேர் காப்பாற்றப்படும் பொழுது நாளைக்கு உலக அழிவப்போ பக்காவான பிகேஸை பாபா காப்பாற்றுவார் அப்படிங்கிற அந்த இன்சிடென்ட் கொஞ்சம் எல்லாரும் அப்பப்போ பாருங்கள். அப்போ தான் ஒரு போதை வரும் யோகா பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்கள் பார்க்கலாம். நியூஸு கண்ட குப்பையை தான் நம்ம வந்து ஆக்சுவலாக பார்க்கக்கூடாது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டென்ஷன் ஆயிடுவோம். இந்த மாதிரி பார்க்கும்பொழுது நமக்கு யோகா பண்ணணும், பாபா வாணியில் சொல்லியிருக்காரே அப்படிங்கிற மாதிரி நமக்கு வரும். ஆனால் மாயம் எப்படின்னா பிகேஸ் இந்த மாதிரி விஷயத்த பார்க்கக்கூடாது. யூடியூப்பில் அவங்க என்ன பண்ணாங்க, அம்பானி கலை, இதெல்லாம் மாயம் நம்மளை பார்க்க வைப்பான். நானே பாருங்கள் 2-3 நாள் கழிச்சு தான் ஆக்சுவலாக அந்த நியூஸே பார்த்தேன். ஆனால் இதுதான் பார்க்கணும். ஆனால் நம்மளை இது மாயா பார்க்கவே விட மாட்டான், வேறு ஏதோ தான் பார்க்க விடுவான். இதுதான் மாயோட. ஏன்னா இது பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனால் அவன் வந்து பார்க்க விட மாட்டான், ஆனால் மற்றதை பார்க்க வைப்பான். ஸோ இதுதான் வந்து மாயா அப்படிங்கிறாரு. இது மாயா அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. ஏன்னா அதுதான் அதுக்கு பேரே ஆக்சுவலாக மாயான்னு வச்சுருக்காங்க. அதுதான் ஹைலைட். படிங்க சிஸ்டர். மாயம் மறைஞ்சிரும்.
சோ அங்கங்க கடல் உள் வாங்கிட்டு இருக்கு. முருகர் கோவில்ல கூட ஏதோ கடல் உள் வாங்குது அப்படின்ற மாதிரி நியூஸ்ல போட்டிருந்தாங்க. வெளியில ஹிமாச்சல் இருக்க பிரதேஷில் பாறைகள். கூட 2-3 நாள் முன்னாடி பயங்கரமாக அழிவான். அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கான், இறைவனோட அந்த கோபத்துக்கு எல்லாரும் ஆளாயிடாதீங்கடா. இறைவனோட ஆள் கோபம் ஆயிட்டீங்க, ஆள் ஆயிட்டீங்க, எல்லாருமே ஆள் ஆயிட்டாங்க. சோ தர்மராஜ் இறைவனோட வந்து கோபம் தாங்க ஆட போறாரு. இறைவனோட கோபம் இயற்கை சீற்றம் மூலியமா வெளிப்படுது, அங்கங்க வெளிப்படுது. அஞ்ஞானிகளுக்கு என்ன பண்ணணும்னு ஆக்சுவலாக தெரியல. ஆமா ஏதோ நம்ம யோகா பண்ணனால நம்மளை சுற்றி ஏதோ ஒன்று பாதுகாப்பாக இருக்குது இந்தியாவில். அதுவும் நம்ம இருக்கிற, அதுவும் எத்தனை நாளைக்குன்னு தெரியாது, அதுவுமே கேரண்டி இல்லை. உண்மைதான், உண்மைதான் சிஸ்டர். ஓகே. சோ அங்கங்க கடல் உள்வாங்கிட்டு இருக்கு. பிகேஸ் இந்த யோகா பண்ண ஒவ்வொருத்தரா வந்து ஓகே இனிமே கிளம்பலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்க நினைக்க சுத்தி அவ்வளோ ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்படி ஃபுல்லா திரும்பி சொர்க்கத்தையே கொண்டு வர போது போல, அந்த அளவுக்கு இருக்கு. இப்போது குழந்தைகள், உங்களுக்கு பக்தி மற்றும் ஞானத்தின் வித்தியாசம் கிடைத்துள்ளது. எவ்வளவு விசாலமான புத்தி தேவை. உங்களுக்கு பார்வை ஒருபோதும் எவர் மீதும் செல்லாது. நீங்கள் சொல்வீர்களா, நாம் இந்த ராஜா ராணி இவர்களை பார்க்க வேண்டும் என்று. அவர்களை ஏன் பார்க்க வேண்டும்? உள்ளத்தில் எந்த ஒரு ஆசையும் ஏற்படுவதில்லை. இவை அனைத்தும் அழிய போகிறவை. யாரிடம் என்ன உள்ளதோ அவை அனைத்தும் அழிய வேண்டியவை. வயிறு என்னவோ அதே 2 ரொட்டி தான் விரும்புகிறது. ஆனால் அதற்காக எத்தனை பாவம் செய்கிறார்கள். நம்ம பாஷையில சொல்லணும்னா வந்து ரச சாதம், கொஞ்சம் தயிர் சாதம். அது சிஸ்டர் சொல்லிங்க. ஆமா, அது அங்க வந்து எல்லாம் பாவம் அங்க இருந்த டைம்ல வந்து எல்லாம் சப்பாத்தி தான் சாப்பிட்டுருப்பாங்க போல. சோ அத அப்படியே சொல்லிட்டாரு. சோ இங்க நான் சொன்ன மாதிரி நமக்கு ஒரு பருப்பு சாதமோ இது ஒரு ரச சாதமோ அப்படி வந்து பாபா குத்துருவாரு கடைசி டைம்ல. இச்சமயம் உலகில் பாவமோ பாவமாக உள்ளது. வயிறு அதிக பாவம் செய்ய வைக்கிறது. சாப்பாட்டுக்காக சம்பாதிங்கடா அப்படின்னா அவன் வந்து அப்படி சம்பாதிச்சு பாவத்தை சேர்த்துக்கிறாங்க. ஒருவர் மற்றவர் மீது பொய்யான குற்றங்களை சுமத்துகிறார்கள். பணமும் அதிகமாக சம்பாதிக்கிறார்கள். எவ்வளவு பணம் மறைத்து வைக்கிறார்கள். அரசாங்கமும் என்ன செய்ய முடிகிறது? ஆனால் யார் எவ்வளவு மறைத்தாலும் மறைத்து வைக்க முடியாது. இப்போது இயற்கையின் பேராபத்துக்கள் வர இருக்கின்றன. ஐயோ, இன்னும் பாபா வந்து இன்னும் இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னும் இது என்ன டெய்லி சொல்லிட்டு தான் இருக்காரு. இப்போ இந்த கேரளா இங்கெல்லாம் பாக்குறனால நமக்கு ஒரு பயம் வருது. கரெக்ட். இது என்ன பிரமாதம், இதோட ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்காரு. ஆமா, ஹோல்சேல் மரணம் நடக்கும்ன்றாரு. தூக்கத்துக்கு ஆளே இருக்காதுன்றாரு. இதெல்லாம் எப்படி இருக்கும்? அது சொல்றாரு பாபா தான், தூக்கத்துக்கு கூட ஆள் இருக்காதான், டெட் பாடியா. மரணம் ஐயோ ஐயோன்னுவாங்க. அதெல்லாம் வந்து சவுண்ட் ஏதோ ஒரு மாதிரி, அந்த மாதிரி ஒரு பயமா இருக்கு. இயற்கையின் கோர விபத்துக்கள் வந்து வர இருக்குது. மீதி சிறிது நேரமே உள்ளது. பாபா சொல்கிறார், சரீர நிர்வாகத்திற்காக எது செய்ய வேண்டுமோ செய்யுங்கள், அதற்கு தடையே இல்லை. குழந்தைகளுக்கு குஷி கடந்து இருக்க வேண்டும். ஓகே, அதாவது இந்த கரையை தாண்டி அந்த தண்ணி போகுதா அப்படின்னுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி குஷி அப்படின்ற அந்த கரையை கடந்து தாண்டி இருக்கணும். உங்களுக்கு அந்த குஷி எந்த அளவுக்கு இருக்கணும்ன்றாரு. அதுதான் இந்த லைன்ல சொல்றாரு. கடல் கடந்து போ அப்படின்னு எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு தூரமான விஷயம்ன்றாங்களா. அந்த மாதிரி அந்த குஷியை வந்து அந்த அளவுக்கு ருசிங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. குஷிக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குல்சார் தாதி என்ன சொல்லுவாங்க, உயிரே போனாலும் குஷி மட்டும் உங்ககிட்ட இருந்து போக கூடாது அப்படின்னு ஒரு இதுல சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா பாபா கிட்ட தான் போறோம். இங்க எது இருந்தா என்ன, இல்லைன்னா இல்லை, எனக்கு பாபா ஒருத்தர் தான். எனக்கு தான் இங்க ஆசையும் இல்லையா, அதான் ஆசையை மொத்தமாக முள்ளியில் கட் பண்ணிடுறாரு. யோகா பண்ணும்போது நம்மளோட ஆசைகளை கட் பண்ணிடுறாரு. இது எதுவுமே நிரந்தரலன்னு சொல்லி வளர்க்குறனால மாயா வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் இங்கே இருக்க போகிறது இல்லை, மாயா இங்கே இருக்கிறதுக்கு தானே வரான். அதனால தான் குஷியாக இருக்க முடியும். யார் குஷியாக இருக்க முடியும்னா, ஃபஸ்ட்டு யார் திருப்தியாக இருக்காங்களோ, யார் நிம்மதியாக இருக்காங்களோ, விச் மீன் நல்லா புருஷார்த்தம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அது எல்லாமே கிடைக்கும், குஷி எல்லாமே. ஆமா, கண்டிப்பா. தந்தையும்
ஆஸ்தியும் நினைவில் இருக்கட்டும். தந்தையோ முழு உலகத்திற்கும் உங்களை எஜமானராக ஆக்குகிறார். பூமி, ஆகாயம் அனைத்தும் நமக்கு சொந்தமாகிறது. எல்லைக்குட்பட்டது எதுவும் இருக்காது. குழந்தைகளுக்கு தெரியும் நாம் தான் எஜமானராக இருந்தோம் என்று. பாரதம் அழியாத கண்டம் என்று பாடப்பட்டுள்ளது. அதனால் குழந்தைகள் உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும். எல்லைக்குட்பட்ட படிப்பில் கூட குஷி ஏற்படுகிறது அல்லவா? இதுவோ எல்லையற்ற படிப்பு. எல்லையற்ற தந்தை கற்பிக்கிறார். அப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்ய வேண்டும். குழந்தைகள் புரிந்து கொள்ள முடியும். அந்த உடலுக்கான வேலைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. நாம் தந்தையிடமிருந்து என்ன ஆஸ்தி அடைகிறோம்? எவ்வளவு இரவு பகல் வித்தியாசம் உள்ளது. நாமோ உடலுக்கான வேலைகளை செய்து கொண்டே அங்கு சென்று தலையில் கிரீடம் உள்ளவராக ஆகிவிடுவோம். தந்தை கற்பிக்க வந்துள்ளார் என்றால் குழந்தைகளுக்கு குஷி இருக்க வேண்டும். அந்த வேலை காரியங்களையும் செய்து கொண்டே இருங்கள், செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதையும் புரிந்து கொள்கின்றனர். இது பழைய உலகம். இதன் அழிவிற்காக அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. அது போன்ற காரியம் செய்கின்றனர். எங்கு பெரிய சண்டை ஏற்பட்டு விடுமோ என்ற பயம் உண்டாகி விடுகிறது. இவை அனைத்தும் டிராமா படி நடந்தே தீரும். அதாவது அழிஞ்சே தீரும் அப்படின்னு சொல்றாரு. கடவுள் செய்கிறார் என்பதல்ல, நாடகத்தில் பதிவாகி உள்ளது. என்ன பாபா இது பண்றதே நீங்க தான். சமாளிக்கிறாரு பாபா. நான் இல்ல குழந்தை அப்படின்னு. சோ அவரு இருந்தா பாபா பாபா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அதான் நான் இல்ல குழந்தை, நானே டிராமாலதான் கட்டுப்பட்டு இருக்கேன். அதனால எது வந்தாலும் டிராமாட்ட பேசிக்கோங்க அப்படின்றவாரு போல. டிராமாவோட கிரியேட்டரே சிவன் தான். டைரக்டர் எல்லாமே ஒரே ஒரு 4 வார்த்தை, சிவ் பாபா அப்படிதான். இன்று இல்லையே நாளை விநாசம் நடந்தே தீரும். என்னடா அது திரும்புற பக்கமா விநாசம் விநாசம்ன்றாருன்ற மாதிரிதான். இன்னைக்கு இல்லைன்னா நடந்தே தீரும், நடத்தி வச்சிருவேன் அப்படிங்கிறாரு. இப்போது நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காக புதிய உலகம் அவசியம் தேவை. இந்த அனைத்து விஷயங்களையும் உள்ளுக்குள் சிந்தித்து குஷி ஏற்பட வேண்டும். இந்த அழிவு குஷி வேணும். ஆமா, அவ்வளவுதான். கிளம்ப போறோம்னு ஒரு வாரம் சொல்லிக்கிட்டே இருங்க பாருங்க. எந்த ஆசையுமே வராது. இப்ப 2 நாளா நான் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னடா இது சாப்பிட கூட தோண மாட்டேங்குதுன்ற மாதிரிதான். அதான் சொல்றாரு, உடலுக்கான விஷயத்த பண்ணுங்க, பண்ணிட்டு இந்த சைடு நீங்க இதை பண்ணணும் அப்படின்றாரு. அது ஒரு 10% பாபா ஒரு விஷயத்துல 90% இருக்கும். ஆனா நம்ம எப்படி தெரியும், ஒட்டா அதை ஃபுல்லா விட்டுருவோம், இல்லன்னா இதை விட்டுருவோம். 2 பேலன்ஸா இருக்கணும் அப்படிங்கிறாரு. கரெக்ட். அதான் ஒரு வாரம் நான் கிளம்ப போறேன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. சொர்க்கத்துக்கு போறேன், பாபா வந்துட்டாரு அப்படின்ட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. என்னடா எந்த வேலையும் ஆசையே வராது. அப்படிதான் இருக்கும். இன்றில்லையே நாளை விநாசம் நடந்தே தீரும். இப்போது நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காக புதிய உலகம் அவசியம் தேவை. இந்த அனைத்து விஷயங்களையும் உள்ளுக்குள் சிந்தித்து குஷி ஏற்பட வேண்டும். சோ இதெல்லாம் சிந்திங்க அப்படின்றாரு பாபா. பாபா இந்த ரதத்தை எடுத்து கொண்டார். இவருக்கென்று எதுவும் இல்லை. அனைத்தையும் விட்டு விட்டார். எல்லையற்ற ராஜ்யம் கிடைக்கிறது. பின் இதை வைத்து என்ன செய்ய முடியும்? பாபாவுக்காக இந்த பாடல் செய்யப்பட்டது. என்ன சாங் சிஸ்டர் அது? என்ன சாங் புரியல. அல்லாஹ் ஹல்புக்கு அல்லாஹ் கிடைத்த பின் இந்த அற்புதமான என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஏதோ ஒரு சாங் போல. சோ அதுல சொல்றாரு பாபாவுக்காக. பிரம்ம பாபா இருக்கும் போது இப்ப நம்ம எப்படி விஜய் சாங் எல்லாம் கேக்குறோம், ஏன் பாபா தமிழ்ல தான் கொடுங்க பாபா. பாபா ஹிந்தி சாங் எல்லாம் கேட்பாரு. சோ அதனால எழுதியிருக்காரு. சோ ஃபியூச்சர் தமிழ் குழந்தைங்களை யோசிக்கல பாபா, பாத்துக்கிற அவர்கிட்ட போய். கூடவோ குறையவோ கொடுத்து ஒரே அடியாக முடித்து விட்டார். சரீரத்தை கூட பாபாவுக்கு கொடுத்து விட்டார். நான் தான் உலகத்திற்கே எஜமான் ஆகிறேன். அநேக முறை ஆகியிருக்கிறேன். எவ்வளவு சுலபமானது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து கொண்டே உங்களை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள்.
சோ பாபாவுக்கு ஒரு நமஸ்காரம் சொல்லிடலாம். அன்பு நினைவுகளும் காலை வணக்கத்தையும் காலைல எந்திரிச்சோடனே இதை செய்யணும் அப்படின்னு பாபாவே சொல்லியிருக்காரு இல்லைங்களா? சோ அதனால சொல்லிடலாம். தாரணைக்கான முக்கிய சாரம்: வேறு எந்த ஒருவர் மீது கண் சென்று மூழ்காத அளவிற்கு அப்படிப்பட்ட திருப்தியான விசால புத்தியுடையவர் ஆக வேண்டும். உள்ளத்தில் எந்த ஆசையும் இருக்கக்கூடாது, ஏனெனில் இவை அனைத்தும் அழிய போகிறது. என்னங்கடா எல்லாம் அழிவுதான். மத்தவங்க கிட்ட போனா ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குன்னுவாங்க. பாபா கிட்ட வந்தா ஆத்மா கிளம்பு, அழிய போகுது, வெடிக்க போகுது, சரிய போகுது, காலன் வந்துட்டேன், சாம்பலாக போறீங்க, தீ வைக்க போறேன், சொல்லி 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 சொல்லியே உருவாக்க வச்சிடுறாரு. இதுதான் நல்லா இருக்கு. இதெல்லாம் கேட்க கேட்க இதமா இருக்கு அந்த ஆத்மாக்கு. ஆமா, அதுதான் ஆச்சரியமா இருக்கு. இது இப்படி சொல்றாருன்னே கோபமே வராது நமக்கு. இது அபசூடமா பேசுறேன் அப்படின்ற மாதிரி இருக்காது. குளிர் காலத்துல சுடுதண்ணி ஊத்துனா அப்படி குழு குழுன்னு இருக்கிறதுக்கு அப்படி இதமா இருக்கும். அதோட சூடு தண்ணி வாணி வந்து ரொம்ப இதமா நல்லா இருக்கு. ஆக்சுவலா இதமா இருக்கு, நல்லா வந்து குளிர் காயற மாதிரி இருக்கு, கொஞ்சம் இதமா இருக்கு, அப்படி இருக்கு. சரீர நிர்வாகத்திற்காக காரியம் செய்யுங்கள். காரியங்கள் செய்யும் போதே குஷியின் அளவு சதா ஏறிக்கொண்டே இருக்கும். தந்தை மற்றும் ஆஸ்தி நினைவில் இருக்கட்டும். புத்தி எல்லைக்குட்பட்டதில் இருந்து விலகி எல்லைக்கு அப்பாற்பட்டதில் இருக்கட்டும். சோ பாபா என்ன சொல்றாரு, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஆசை வைக்காதீங்கடா, வச்சா பெருசா வைங்கப்பா அப்படின்றாரு. வைங்க, காசா பணமா வச்சு விடுங்க, ஒரு நாள் நிறைவேறும் அப்படின்ற மாதிரி எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். சோ உங்களுக்கு வந்து பாபா விஷயம் சிஸ்டர், நம்ம நடக்கும் நடக்கும் வெயிட் பண்ணி கடைசியில விநாசமே வந்துரும். விநாசம் வந்துருச்சு. சோ அதனால இனிமே வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். பாபா நான் கிளம்ப போறேன், என்னை வந்து பயன்படுத்திக்கோ, இந்த சரீரத்தை ஆத்மா. அந்த மாதிரி கேட்டாதான் ஹெல்ப் பண்ணுவாரு. இந்த மாதிரி கேட்டா ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்கிறாரு. நம்ம அதுக்காக வெயிட் பண்ணி பாபா வந்து டைம் ஆச்சு, இனிமே வந்து நீங்க கொடுத்தாலும் அதை யூஸ் பண்ற அளவுக்கு எனக்கு டைம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஆத்மான்னு ஒண்ணு இருந்து அதான் கடைசி லைன் சொன்னாரு. அந்த மாதிரி கிளம்புறோம் நாங்க. கிளம்புறோம். முக்தி மத்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்க சொல்றீங்க, இங்க எங்களுக்கே தண்ணி வர வச்சா வரமாட்டேங்குது யோகா பண்ணி. அதனால முக்திக்காக நாங்க கிளம்புறோம் ரெடி பண்ணிட்டு அப்படின்னு தான் இனிமே ஹெல்ப் பண்ணுவாரு. அப்படி எல்லாரும் சொல்லி பாருங்க, அப்பதான் ஹெல்ப் பண்றாரு. பாபா பாபாவோட ஹெல்ப்பை யாரும் பாக்கணுமா, ஆத்மானு உணரணும்னு போய் கேளுங்க. அப்படி கேட்டுட்டு நான் முக்திக்கு போறேன், எனக்கு வந்து ரெடி பண்ணுங்கன்னு சொல்லுங்க, அனைத்து விஷயத்தையும் முடிச்சு கொடுத்துருவாரு. இதுதான் வந்து ட்ரிக் பாபா கிட்ட. இல்ல எல்லைக்குட்பட்ட விஷயம் சில நேரத்துல நடக்காத மாதிரி இருக்கும். அது நடக்கவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்துடும். இல்ல அது நடந்தாலும் நடக்கலனாலும் அதன் மீது உள்ள மோகம் பற்ற நம்ம எடுத்துடணும். அப்பதான் அதை பாபா நிறைவேற்றுவார். கண்டிப்பா. வரதானம்: தீவிர முயற்சி மூலம் அனைத்து பந்தனங்களையும் கடந்து மகிழ்ச்சி அனுபவம் செய்யக்கூடிய டபுள் லைட் ஆகுக. பாருங்க, அனைத்து தீவிர முயற்சி மூலம் அனைத்து பந்தனங்களையும் கடந்து மனோரஞ்சனத்தை அமிச்சிருந்தல சிஸ்டர். மனோரஞ்சனம் அப்படின்னா அது மகிழ்ச்சி அப்படின்ற மீனிங் சிஸ்டர். அதுதான், அது ஒரு பூ ஆக்சுவலா. அது நம்ம அது படிச்சு நம்ம போடலாம். படிங்க வரதான். நான் சரியாகத்தான் இருக்கிறேன், ஆனால் சமஸ்காரங்களின் மனிதர்களின் வாயுமண்டலத்தின் பந்தனம் உள்ளது என்று சில குழந்தைகள் கூறுகின்றனர். ஆனால் காரணம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் தீவிர முயற்சியாளர் அனைத்து விஷயங்களிலும் ஒன்றுமே நடக்காதது போல் கடந்து விடுவார்கள். அவர்கள் சதா மனோரஞ்சனத்தை அனுபவம் செய்வார்கள். அப்படிப்பட்ட ஸ்திதியை பறக்கும் கலை என்று சொல்லப்படுகிறது. மேலும் பறக்கும் கலையின் அடையாளம் டபுள் லைட் ஆகும். அவர்களுக்கு எந்த விதமான சுமையையும் களங்கத்தை ஏற்படுத்த முடியாது. ஸ்லோகன்: ஒவ்வொரு குணம் மற்றும் ஞானத்தின் விஷயத்தை தன்னுடைய உண்மையான சமஸ்காரமாக ஆக்குங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. வரதானம் என்ன சொல்லிட்டாரு? வரதானம் வந்து சொல்லுங்க சிஸ்டர், அதோட மீனிங் முடிச்சிடலாம்.
ஓகே, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க சிஸ்டர், சொல்ல வந்தீங்களா? நியூ பாயிண்ட்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கும் இல்லைங்களா? நான் சரியாக தான் இருக்கின்றேன். ஆனால் அதாவது நான் நல்லா தான் இருக்கேன். ஆனால் இந்த இந்த சுச்சுவேஷனால் நான் வந்து கொஞ்சம் இப்படி நடந்துருச்சு பாபா. இது இந்த இந்த ஒரு மனுஷனால எனக்கு கோவம் வருது. இந்த ஒரு ஆத்மா இருக்கிறனால என்னால் முயற்சி பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், இந்த சூழ்நிலையினால என்னால் முயற்சி பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறது வந்து தீவிர முயற்சியாளர்களின் அழகே இல்லைன்றாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர், நீங்கள் ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள் இதை பற்றி. ஆமா, அது ஆமா, ஒரு சில டைம்ல வரதானம் கூட கொடுத்திருக்காரு. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உங்களுடைய சக்தி மூலியமா அதை மாத்த முடியும்னு சொல்லியிருக்காரு. அது வார்த்தையால நல்லா ஈஸியா சொல்லிடலாம். ஆனா வந்து அதுக்கான வந்து எப்படி சொல்றது, அதுக்கான வந்து தீவிர பயிற்சி நம்ம கிட்ட, சக்தி நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கணும். அப்பதான் அந்த சுச்சுவேஷன்ல டக்குன்னு அந்த வந்து நம்ம அது சொன்னா, அது யோகா பண்ணா, அந்த இடத்துல நினைச்சா அது நடக்கும். சோ சாதாரண விஷயம் கிடையாது. தீவிர முயற்சினோன்னா ஆத்துமானோன்னு உட்கார்றது, ஆத்துமான்றது அது வேற. உட்கார்ந்து அது மனசார அந்த இதயத்துல இருந்து ஒரு காதல் வந்துகிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு அன்பா நினைவு செய்யுங்க. நேத்து சொன்னாரு பாத்தீங்களா, அதாவது அந்த நம்ம வந்து ஒரு கிளி மாதிரி, அந்த கிளி வந்து இந்த கூண்டுக்குள்ள அடைச்சி வைக்கிறதுக்காக மாயா ட்ரை பண்ணுவான். ஆனால் இல்லைடா, நான் பாபா என்ன சொல்லியிருக்காரோ அவன்கிட்ட சொல்லணும். இல்லைடா, நான் முயற்சி பண்ணுவேன், நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன், அந்த கூண்டுக்குள்ளே மாட்டாமல் அதை அப்படியே பறந்து அப்படியே போயிடணும் மேலே. அப்படியே போயிட்டு அதுதான் இந்த இது எதுவுமே உங்களை அடைச்சி. ஆனால் பாபா ஹெல்ப் பண்ணுவார் கண்டிப்பாக. அந்த மாயாவோட ராஜ்யத்தில் பாபா ஹெல்ப் பண்ணுவார். எப்போ அதான் சொல்கிறாரு தெளிவாக, என் குழந்தைங்க யாரும் சேவை செய்கிறாங்களோ, ஞான யோகம் பாரு, அந்த குழந்தைக்கு தான் ஹெல்ப் பண்ணுவார். அவரோட ஹெல்ப் கிடைச்சிரும், நம்ம பறந்துடலாம். ஆனால் நம்மளாம் பறக்க முடியாது. அதான் ஒன்றும் இல்லை, என்னுடையவர் அனைத்தும் பாபா தான் அப்படின்னு இருந்துடுங்க, அவ்வளோதான். என்ன இந்த மாயிட்ட சண்டை போட முடியாது, டைம் இல்லை. அவரே வந்து டீல் பண்ணிக்கிட்டோன்னு அவரை ஃபீல்டில் இறக்கி விட்டுடணும், அவ்வளோதான். கண்டிப்பா. ஏன்னா கடைசி டைம்ல அவரை இறக்கி விட்டுட்டோம் அப்படின்னா ஃபாஸ்டா வெட்டி சாச்சிருவாரு. நம்ம ஒண்ணா வெட்டுறது எப்படி, அவர் அப்படியே எல்லாத்தையும் ஒரே வெட்டா வெட்டி க்ளோஸ் பண்றது எப்படி. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்டே வந்து மாயாவோட ராஜ்யத்திலே வந்து தில்லா அவன் இவன் பேசிட்டு போறாருல, எனக்கு அத சிவன் ரொம்ப லைக் பண்றேன். ஆமா, ஒரு சில டைம் மரியாதை கொடுப்பாரு வானில, ஒரு சில டைம் மரியாதையே கிடையாது. இல்ல எப்பயுமே மரியாதை கொடுக்க மாட்டாரு. அவன் ஒரு நான் பாத்திருக்கேன் அவர் அப்படின்னு ஒரு டைம் வானில பேசியிருந்தாரு. என்னது இது, நானும் 2 டைம் பார்த்தேன், நான் இதை தப்பா படிக்கிறேனா அப்படின்னு. என்ன மாயாக்கு ஒரு டைம் மரியாதை கொடுக்குறாரு, எதுக்குன்னா சரி என் குழந்தைய முன்னேற்றல, அதுக்காக ஒரு மரியாதை இருந்தா வச்சுக்கோ. இல்ல அவனோட ராஜ்யத்திலே வந்து அவனோட கஸ்டமர்ஸே வந்து தூக்கிட்டு போறாருன்னா அது சாதாரண விஷயம் இல்லைல்ல. அவனோட ராஜ்யத்திலே வந்து அவனுக்கு அடிமையா இருக்கிற குழந்தைங்களைய வந்து கைப்பற்றி மாத்தி ஞானத்தை கொடுத்து 108 போடுறாருன்னா அதெல்லாம், அதாவது அவரோட ராஜ்யத்துக்கே வந்து அவரோட கஸ்டமரையே இவருக்கு மயக்க வச்சு ஜஸ்ட் 100 வருஷத்துல உன்னை வெட்டி சாய்ப்பண்டா மாயா அப்படின்னு தில்லா சொல்லிட்டு போறாருல டெய்லியும் வந்து. கரெக்ட் கரெக்ட். தட்ஸ் பவர் ஆஃப் சிவ பாபா. பாருங்க அவருக்கு எவ்வளோ பவர் பாருங்க. அவனோட ராஜ்யத்துலேயே வந்து டெய்லி முரளி எடுக்கும்போது அங்கே வந்துருவார் பாபா. ஒவ்வொரு வீட்டுக்கும் வராரு. வீட்டுக்கு வந்து முரளி கேட்க வச்சு, கேட்கக்கூடிய குழந்தைங்க வீட்டுக்கும் போகிறாரு. வந்து உன்னை வெட்டி சாய்ப்பண்டா மாயா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எல்லாம் அவருடையவராக மாற்றிட்டு, அவன் பாவம் கஷ்டப்பட்டு துவாபர யுகத்துலேருந்து கலியுகம் வரைக்கும் சிறுக சேர்த்து வச்சிருந்தான் அந்த சொத்தை. பாவா ஜஸ்ட் 100 வருஷத்துல வந்து பாம்பு போடுறாருன்னா அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவனுக்கு மாயாக்கு. அதான் சொல்றாரு, ஒரு குல்சாதாரி கிளாஸ்ல சொல்லியிருந்தாங்க, மாயா வருவான், சோ அவனோட ராஜ்யம் முடிய போதுன்னு தெரிஞ்சிருச்சு அவனுக்கு, அதனால ஃபுல் ஃபோர்ஸா வருவான், கத்தி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கத்தி சிவன் சொல்றாரு, செத்து போற பாம்புக்கு எப்படி பவர் இருக்கும் என்னென்னமோ சொல்லுவாரு. அதெல்லாம் வந்து ஆழமா பண்ணிங்கன்னா தான் புரியும். செத்து போற பாம்பு அப்படின்னு வரும் மாயாவை பார்த்து. செத்து போன பாம்புக்கு எப்படி உயிர் இருக்கும், அதுவே செத்துட்டு இருக்கு அப்படின்னு வரு. கொஞ்சம் கொஞ்சமாவே முடிஞ்சிட்டு இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் கிடையாது. நம்ம பாபா கூட இருக்கனால இவ்வளோ தைரியமாக பேசிகிட்டு இருக்கோம். நம்ம பாடி கான்ஷியஸில் இருக்கும் போது வச்சு செய்வான், நீ என்னை பேசினல அன்றைக்கி அப்படின்வான். ஆனால் ஒன்றும் பயப்படாதீங்க, மாயாவை பற்றி பேசினாலும் மாயாவை பற்றி பேசலனாலும் மாயா வந்துட்டு தான் இருப்பான். அதனால் அதை பற்றி ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஒரு சில பேர் இப்படிலாம் பயப்படுவாங்க. ஸோ அதனால் பாபா என் கூட இருக்கார், அவ்வளோதான். நான் பாபாவுடையவன், என்னுடைய ஒரு பாபா, என்னுடையது அனைத்தும் பாபாவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கலாம். ஓகேப்பா, மீட்டிங்கை முடிச்சுக்கலாம். ஓம் சாந்தி.